இந்த உட்காந்துருக்கான் பாரு, நல்ல பிள்ளை மாதிரி படிச்சுக்கிட்டு. ஏய் ஜான், சீனியர். ஜோவோட ஃபோன் எங்கடா? சீனியர், நான் எதுவும் பார்க்கல. நீ பார்க்கலையா? நீ பார்க்கலனா அவ பார்த்தாளா? அவகிட்ட எடுத்து கொடுத்தியா? நான் அவங்க ஃபோனை நான் பார்க்கல. டேய், நீ தானே இப்போ நோட்ஸ் வாங்க எங்கள் கிளாஸ்க்கு வந்த. நீ தான் எடுத்திருப்ப. அவன் பேக்கை செக் பண்ணுங்கடா. அந்த பக்கம் ஜிப்பை திறந்து காட்டு. அப்போ இது யாரோட ஃபோனு? ஃபோனை எடுக்கலன்னா என் ஃபோன் எப்படி இங்கே வந்தது? நடந்து வந்துச்சா என்ன? இல்லை, நான் எடுக்கல. நான் எதுவும் பார்க்கல. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னடா இது மாதிரி ஃபோன் எல்லாம் திருடுறதுக்கு தான் எல்லா கிளாஸ்க்கும் போறியா? நோட்ஸ் எடுக்கிறேங்கிற பேர்ல. இல்லை, நான் எதுவும் பார்க்கல. நான் எடுக்கல சீனியர். சீனியர், அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் எடுக்க மாட்டான். பின்ன நீ எடுத்தாந்து வச்சியா? அவன் பேக்ல நீ எடுத்தாந்து வச்சியாடி? ஃப்ரெண்டாச்சு, அவனுக்கு பதில் நீ கொண்டாந்து வச்சியா என்ன? என்னடா ஃபோன் எடுக்கிறதா உன் வேலையா? அதுக்கு தான் கிளாஸ்க்கெல்லாம் வரியா? நோட்ஸ்னு அப்பப்போ கேட்குறியே, இந்த நோட்ஸ் தானே அது? ஹெச்ஓடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? இல்லை சீனியர், நான் எல்லாம் எடுக்கல. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல? வார்னிங், நோட்டீஸ் பீரியட்னு இருப்ப. செமஸ்டரே அட்டன் பண்ண முடியாது. என்ன இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும் சீனியர். சத்தமா சொல்லு. கம்ப்ளீட் பண்ணணும் சீனியர். கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்க சீனியர், பண்ணுறேன். உன் ஃப்ரெண்டு அந்த குழந்தை இருக்கிறானே, அவனை வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார சொல்லு. சீனியர், நான் எதுவும் எடுக்கல. எனக்கு தெரியாது அந்த ஃபோன் எப்படி என் பேக்குக்கு வந்ததுன்னே தெரியல. ஏய், மறுபடியும் பொய்ய திரும்ப சொல்லி உண்மையாக்கணும்னு நினைக்காத. இதான் ஃபோன் திருடிட்டு வந்து பேக்ல வச்சிருக்கிற. அதனால தான் நீ எப்ப பார்த்தாலும் பேக்கை மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறியா? பேக் உள்ள என்ன புக்கா வச்சிருக்கிற? ஃபோன் தானே வச்சிருக்கிற. திருடுன ஃபோனை. கைஸ், பார்த்துக்கோங்க இவனோட ஒழுக்கத்தை. எங்க கிளாஸ்க்கு நோட்ஸ் ரெஃபர் பண்ண வந்தான். வரும்போது ஃபோனையும் திருடிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு எங்க ஃபோனு, நாளைக்கு உங்க ஃபோனை எடுப்பான். ஃபோன் மட்டும் இல்ல, புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுப்பான். இவன் மட்டும் திருடன் இல்ல, இவன் குரூப்பே திருட்டு குரூப் தான். அதுலயும் அந்த குழந்தை இருக்கானே, அவன் தான் அந்த குரூப்புக்கே ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது. பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்ணணும், ஃபோனை எப்படி உஷார் பண்ணணும், படிப்பை தவிர எல்லா வேலையும் எப்படி பண்ணணும், அதுவும் பக்காவா எப்படி பண்ணணும், எல்லாம் பிளான் போட்டு அவன் தான் கொடுக்குறான். கைஸ், பி கேர்ஃபுல். இந்த குரூப் கிட்ட இருந்து விலகியே இருங்க. பீட்டர், வா போலாம். இன்னைக்கு போதும் பிளான் சொல்றேன்ல. சீனியர், என்னாச்சு சீனியர்? ஏ பூனைக்குட்டி, நீ இதில் தலையிடாத, நீ போ. ஏய் சாரு, என்னடி ஆச்சு? அந்த ஜோக்கு அவட ஃபோன் காணுமாண்டி. அதை ஜான் தான் எடுத்துட்டான்னு அவன் பேக்கில் வந்து செக் பண்ணுறாங்கடி. அப்புறம் அவங்க ஃபோனை யாரோ ஜானோட பேக்கில் வச்சிருக்கிறாங்கடி. அவன் பேக்கில் இருந்தது. ஏன் நான் பார்க்கலடி, நான் எடுக்கல. நான் நோட்ஸ் ரெஃபர் பண்ண தான் நான் போனேன். ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ஃபோன் எப்படி என் பேக்கில் வந்ததுன்னே தெரியலடி. ஸ்வேதா, ராம் பாத்தியா? வந்துட்டானா? அவன் இன்னும் காலேஜ் வரலன்னு நினைக்கிறேன்டி. நான் பார்க்கல வரும்போது. என்ன குழந்தை ஆளே காணும் கிளாஸ்ல? குழந்தை பால் டப்பாலாம் குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டா சாப்பிட்டுட்டு தான் வரும். லேட்டா வரும் போல. இன்னைக்கு நல்ல பாடமா இருந்திருக்கும்டா அவனுக்கு. வந்தவொடனே எல்லாம் சொல்லுவாளுகள்ல, பொண்ணுங்கெல்லாம் குமுறுவாளுகள்ல. குழந்தை கொந்தளிச்சிரும். கிளாஸ் ரூம்ல மானம் போச்சுல, அந்த குரூப்பை என்ன கிண்டல் பண்ணுவாங்க பாரு எல்லாரும் சேர்ந்து. இனிமே எந்த பொருள் அந்த கிளாஸ்ல காணும்னாலும் இந்த குரூப்பை தான் ஃபர்ஸ்ட் பாப்பானுங்க. இதை விட பெரிய அவமானம் அந்த கேங்க்கு என்ன இருக்குது? இப்ப போய் நம்ம கிளாஸ்ல எல்லார்ட்டையும் சொல்லிடலாம். அப்பதான் சேர்ந்து எல்லாரும் கும்மி அடிச்சா கொண்டாட்டமா இருக்கும். அந்த ஸ்ருதி என்கிட்ட பேசுறதே கிடையாது தெரியுமா? எல்லாம் இவனாலதான். இவன் என்னைக்கு அவகிட்ட பேச ஆரம்பிச்சானோ அவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நான் பேசினா கூட ராம பத்தி என்கிட்ட பேசுறான். அவன் நல்ல கேரக்டர், நல்ல ஹேபிட்ஸ் அப்படின்னு. அப்படியான பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் சொக்குப்படி போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. பீட்டர், பால், பீட்டர், பால், 2 பேரும் ஹெச்ஓடி கூப்பிடுறாங்க, வாங்க. நீங்க 2 பேரும் படிப்புல தான் ஒழுங்கணும்னு பார்த்தா எல்லாத்துலயுமே ஒழுங்கினமா இருக்கிறீங்க. நீங்க கெட்டு போறது மட்டும் இல்லாம ஏன் எல்லாரையும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பொருள்லாம் எதுக்கு காலேஜ்குள்ள எடுத்துட்டு வரீங்க? சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியாது? TN0011 உன் வண்டி தானே பால்? ஆமா. பின்ன இந்த பொருள்லாம் உங்க வண்டிக்கு எப்படி வந்தது? ஸ்டூடெண்ட்ஸ், கெட்டு போறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனா நல்லவன் ஆகிறதுக்கு வழி ரொம்ப கம்மி. அந்த வழியை தேட பாருங்க. தான் கெட்ட குரங்கு பணத்தையும் அழிக்கிற மாதிரி நீங்களும் கெட்டு இந்த காலேஜையும் நாசம் பண்ணாதீங்க. உங்க வண்டியிலேருந்து தான் செக்யூரிட்டி எடுத்துட்டு வந்தாரு. இல்ல சார், இது எங்களுக்கு தெரியாது. நாங்க எடுத்துட்டு வரல. மேலும் மேலும் போய் சொல்லாதீங்க. செக்யூரிட்டி, இந்த பாக்ஸ் எங்க இருந்தது? TN1100 தான் இருந்தது. இந்த வண்டி இவங்களோடது தான் சார். நீங்க போய் சொல்லலாம், செக்யூரிட்டி போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
இந்த மாதிரி பொருள்லாம் காலேஜ்க்கு வெளியில் வச்சு நீங்கள் எப்படியாவது குட்டிச்சோரா போங்க. உங்களை நம்பி ஃபீஸ் கட்டுறாங்களே அவங்கள சொல்லணும். உங்கள் 2 பேர் வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 10 நாள் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ராக்டிக்கல் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. மேலும் மேலும் இந்த தப்பை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஐ வில் கம்ப்ளைண்ட் டு த போலீஸ். they will take you to the court. got it? யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் நான் தான் அந்த பையன். இதுதான் உங்களோட இடம். இந்த இடத்துல இருக்க பழகிக்கோங்க. டேய், கிளியரா ஸ்கெட்ச் போட்டு எங்களை மாட்டி விட்டுட்டல. உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய், காலேஜ்லயே நீ இருக்க மாட்ட. என்ன பண்ண போற என்ன நீ? சீனியர்னா காலேஜே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நினைப்பா என்ன? என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேல கையை வச்சா இல்ல, வைக்கணும்னு நினைச்சாலே நீ காலேஜ்ல இருக்க மாட்ட. டேய், எங்களை சீண்டி விட்டுட்டல நீ. நான் சீண்டலடா, நீங்க சீண்டுனீங்க. இப்ப நான் சீர்றேன். டேய், நாங்க சஸ்பெண்ட்ல தான் போறோம். திரும்பி வருவோம். திரும்பி வந்தாலும் திருப்பி கொடுப்பேன். இனிமே உன் ஃப்ரெண்டு மேலேயும் கை வைக்க மாட்டேன், உன் மேலேயும் கை வைக்க மாட்டேன். நீ பிடிச்சிருக்கிறியே ஒரு பச்சைக்கிளி கிராமத்துல, அவளை உங்ககிட்ட இருந்து எப்படி பிரிச்சு உன் இடம் என்னங்கிறத நான் காட்டுறேன். உன் இடத்த நான் காட்டி உன்னை உட்கார வைக்கிறேன். முடிஞ்சா பண்ணி பாருடா. நீ என்ன கை வச்சா காலேஜ்ல தான் இருக்க மாட்ட. ஆனா நீ சொன்னதை செஞ்சு பாரு, உனக்கு உயிரே இருக்காது. உன் உயிரை எடுத்துருவேன். போடுறேன்டா உன் காதலுக்கு ஸ்கெட்சு. முதல்ல பேனா ஒழுங்கா பிடிச்சி எழுதுங்கடா, அப்புறம் பிடிக்கலாம் ஸ்கெட்ச. You're talking to a real goat. ஏய் ஜன்னி, இன்னைக்கு நான் உன் கூட வரலடி. நீ காலேஜ் பஸ்ஸில் போயிடு. ஏன்டி? நான் செமினார் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும்டி. அதனால எங்கள் மாமா வர சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பிக்கப் பண்ணிப்பாங்க. நான் மாமா கூட போயிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்டி. நீ போயிடுடி. அம்மா கூட போறியா? சரிடி. நான் நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன்டி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம்டி. ஏன் அந்த சாப்டர்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி வைடி. நான் வந்துடுறேன்டி, நோட்ஸ் எடுத்துக்கலாம்டி. சரிடி. மாமா கூட போறியா? சரிடி. பாய்டி. பாய். ஒரு மெசேஜை தட்டி விடுவோம். ஹாய் ஜூனியர், என்ன பண்ற? படிச்சு முடிச்சிட்டியா? ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு. ஹலோ ஜூனியர், என்ன பண்றீங்க? ஜூனியர், கிளாஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? டவுட் ஏதாவது இருந்தா என்கிட்ட கேட்கலாம். சீனியர், நான் கிளியர் பண்ணுவேன். நீ ஏன் அரியர் வச்சிருக்கிற? நீ என்ன டவுட்டை கிளியர் பண்ண போற? இல்ல, சப்ஜெக்ட் இல்லாம மற்ற ஏதாவது டவுட்னா கூட கேட்கலாம், கிளியர் பண்ணுவேன். அப்படின்னா? காதல் டவுட். அப்படியா? அதை பற்றி நீ எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்கிற? எத்தனை லவ் பண்ணியிருக்க? நான் மொத்தம் 4. நான் மொத்தமாக 4 லவ் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு 1, டபுள் சைடு 1, அப்படி 1, இப்படி 1. அப்படியா? அதுலேயாவது அரியர் இல்லாமல் வச்சிருக்கிறியா? ஏய், அரியர் இருந்தாலும் அட்டம் அடிச்சு பாஸ் ஆகிடுவேண்டி. இதெல்லாம் நாங்கள் கில்லாடி. ஏய் ஜானு, 2 நாள் எனக்கு கால் பண்ணல. என்னை பற்றி நினச்சியா? நிஜமாக நினைக்கல, உண்மையாக நினைக்கல. போய் சொல்கிற. அப்புறம் எதுக்கு நேற்று கால் பண்ண? நான் கால் பண்ணலை, நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கால் வந்துடுச்சு. உன் நம்பர் மட்டும்தானே இருந்தது, அது டச் ஆகிடுச்சு. அப்படியா? வாட்ஸ்அப் பார்த்தியா? ஸ்டேட்டஸ் பார்த்தியா? ஏதோ ஒன்று பார்த்தேன், போடா. ஏய் ஜானு, நீ என்ன நம்புற இல்ல? டேய், நான் திருட்டுத்தனமாக தான் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் எப்போ மாட்டுவேன்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல. எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் பேசிகிட்ருக்கேன். நம்பாமலா இவ்வளோ தூரம் பேசிகிட்ருப்பேன்? எங்கள் அண்ணா வேற நாளைக்கு ஊர்லேருந்து வர்றான். அவன் வந்ததுக்கு அப்புறமா என்னால் ஃபோன் அவ்வளவா யூஸ் பண்ண முடியுமா தெரியல. மச்சான் வரா நான் ஊர்லேருந்து. ஏய், வீட்லேருந்து கால் பண்ணலனாலும் பரவாயில்ல, காலேஜ் போயிட்டு கால் பண்ண. காலேஜில் மொபைல் அலோடு கிடையாது. அங்கே யூஸ் பண்ணி நான் மாட்டிட்டேன்னா அதுவும் கஷ்டம்தான்.
நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன் ராம். ஆனால் நீ என்ன நம்புறியான்னு கேட்குற. ஜானு என்னை விட்டு போயிட மாட்டேல்ல? இன்னும் பதில் சொல்லாத. உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. நீயே போனாலும் நான் போக மாட்டேன்டா.